மே 24 2026 அன்னைக்கு காலையில உக்ரைன் மேல ரஷ்யா தொடுத்த தாக்குதல் வெறும் சாதாரணமா செய்தியா கடந்து போற அளவுக்கு சின்ன தாக்குதல் இல்ல, உக்ரைனிய புரட்டி போட்டு ஒரு மாபெரும் தாக்குதலா இருக்கு. இது நவீன போர்முறை எப்படி மாறப்போகுது என்பதற்கான ஒரு எச்சரிக்கை மணி என்றே சொல்லலாம். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அதிநவீனமான ஆயுதங்களை ஒட்டுமொத்தமாக களமிறக்கி ரஷ்யா நடத்தி முடிச்சிருக்கிற இந்த மிசைல் ஸ்ட்ரைக் உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சிருக்கு. ஸ்டாரோ பிளெக்ஸ்ல நடந்த அந்த துயர சம்பவத்துக்கு ரஷ்யா கொடுத்த பதிலடி என்ன, இது எப்படி உக்ரைனோட பல முக்கியமான இடங்களை சாம்பலாக்கி இருக்கு, இந்த ஆபத்தான தாக்குதலுக்கு பின்னாடி இருக்கிற அதிர்ச்சிகரமான தகவல்கள் என்ன, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த மொத்த பதட்டத்துக்கும் என்ன காரணம், ஏன் ஒரு மாசிவான ஸ்ட்ரைக்கை ரஷ்யா யுக்ரைனுக்கு செஞ்சார்கள் என்ற கேள்வி உங்களுக்கு எழும்பும். மே 22 லுகான்ஸ் பகுதியில் இருக்கிற ஸ்டாரோப்ளெக்ஸ் நகரத்தில் ஒரு சம்பவமானது நடந்திருக்கு. அங்கே இருக்கின்ற ஒரு யூனிவர்சிட்டியினுடைய கோஸ்டலை குறிவைச்சு உக்ரைனோட படைகள் கமிகாசி ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருந்தார்கள். இதுதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தொடக்க புள்ளியா இருக்கு. இப்ப வருகின்ற தகவலின்படி அந்த தாக்குதல் நடந்தப்போ அந்த கட்டிடத்துக்குள்ள 86 பேர் இணைந்திருக்கிறார்கள். அதுல 14 இருந்து 18 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள் அதிகமாக இருந்திருக்காங்கன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த தாக்குதலால இப்ப வரைக்குமே கிட்டத்தட்ட 21 அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. 42 பேர் பலத்த காயம் அடைந்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு அதிர்ச்சியான விஷயம் என்னண்டா, இந்த தாக்குதலை பற்றி தெரிஞ்சுமே அமெரிக்கா உள்ளிட்ட மேற்குலக நாடுகள் எந்த ஒரு கண்டனமும் தெரிவிக்கல. அதுக்கு மாறா மேற்கத்திய ஊடகங்கள் இந்த செய்தியை, அதாவது உக்ரைன் ரஷ்யாவோட யூனிவர்சிட்டி மீது நடத்திய தாக்குதலை, அந்த தாக்குதல் பற்றிய செய்திகளை வெளியே வராம மறைக்க பார்த்திருக்காங்க. ஆனா அந்த தரைமட்டமான அந்த யூனிவர்சிட்டியை பார்க்கும்போது, யூனிவர்சிட்டி கட்டிடத்தை பார்த்தாலே அங்க எப்படியான கொடூரமானது நடந்திருக்கு என்பது நல்லாவே புரியுது. உக்ரைனோட பிரசிடண்டாக இருக்கிற செலன்சேவர்கள் இந்த தாக்குதலுக்கு தாங்க தான் காரணம் என்பதை தெரியாத மாதிரியே சிரிச்சுக்கிட்டே மறுத்துக்கிட்டு இருக்கார். இந்த துயரமான சம்பவம் லுகான்ஸ் மக்களோட மனசுல ஒரு ஆறாத வடுவா ஏற்பட்டிருக்கு என்பதுதான் உண்மை. ஒரு காலேஜ் காஸ்டல் மேல, யூனிவர்சிட்டியினுடைய காஸ்டல் மேல, அதுவும் தூங்கிக்கிட்டு இருக்கிறவங்க மேல ட்ரோன் தாக்குதல் நடத்தினது எவ்வளவு பெரிய ஒரு மனிதாபிமானமற்ற செயல். இந்த ஒரு கோபம் தான் ரஷ்யாவோட அந்த பிரமாண்டமான பதிலடி தாக்குதலுக்கு, அதாவது இப்ப மேற்கொண்ட மாசிவான ஏர் ஸ்ட்ரைக்கு ஒரு எரிபொருளா அமைஞ்சது என்பதுதான் உண்மையா இருக்கு. இப்ப ரஷ்யா நடத்தி இந்த மாசிவான ஸ்ட்ரைக்கு இதெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நாங்க பார்ப்போம். இது வெறும் ஒரு சாதாரணமான தாக்குதல் இல்ல, ஒரு மாபெரும் டெக்னாலஜிக்கல் ஷோ டவுன் என்றே சொல்லலாம். ரஷ்யா தன்னோட ராணுவ திறமையை நிரூபிக்க நவீனமான ஆயுதங்கள் பலவற்றை ஒரே நேரத்தில் களமிறக்கி இருக்காங்க. முதல்ல கின்சோல் மற்றும் சிர்கோன் ஹைப்பர்சோனிக் மிசைல்களை சொல்லணும். இந்த மிசைல்கள் ஒளியை விட பல மடங்கு வேகத்தில் பயணம் செய்யக்கூடியது. இதோட வேகம், இதோட துல்லியமும் எந்த ஒரு பாதுகாப்பு அமைப்பையும், அதாவது டிஃபென்ஸ் சிஸ்டத்தை மீறி உள்ள நுழையக்கூடிய அளவுக்கு வலிமையானதா இருக்கு. அடுத்ததா KH-101 குரூஸ் மிசைல்கள். இது நீண்ட தூரம், அதாவது லாங் ரேஞ்ச் பயணம் செஞ்சு இலக்கை துல்லியமா தாக்கக்கூடிய திறன் கொண்டது. இதோட கூடவே ஈரானியன் கமிகாசி ட்ரோன்களும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த ட்ரோன்கள் குறைந்த உயரத்துல, அதாவது நிலத்துல இருந்து குறைந்த உயரத்துல பறந்து ராணுவ தளங்களை குறிவைக்கக்கூடியவை. இது எல்லாவற்றையும் விட அனைவரையுமே அதிர வச்ச விஷயம் என்னென்றா, ஒரிஸ்னிக் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இடைநிலை ரக பாலிஸ்டிக் மிசைல்கள், அதாவது இன்டர்மீடியட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல்களை ரஷ்யா இந்த தாக்குதலுக்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள். கூடுதலாக அதிகமான இடங்களில் ரஷ்யா இந்த மிசைல்களை பயன்படுத்துறது இல்லை. ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் இந்த மிசைல்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இது 3வது தடவை பயன்படுத்தப்பட்டிருக்கு என்று சொல்லப்படுது. அதாவது உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா இந்த மிசைலை 3வது தடவை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இது ரொம்பவே சக்தி வாய்ந்தது. போர்க்களத்தில் இதோட என்றி உக்ரைன் பக்கம் இருக்கிற எல்லாரையும் நிலக்குழிய வச்சிருக்கு என்பதுதான் உண்மை. உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுகின்ற அமெரிக்காவா இருக்கட்டும், மேற்குலக நாடுகளா இருக்கட்டும், நேட்டோ நாடுகளா இருக்கட்டும், பலருக்கும் இது மிகப்பெரிய ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. முக்கியமா இந்த மிசைல்கள் தெற்கு பகுதி, வடக்கு பகுதி, கிழக்கு பகுதின்னு 3 பக்கத்துல இருந்து ஒரே நேரத்தில் தாக்கி இருக்கு. அதுலயும் குரோக்ஸ் பகுதியில இருந்து முதல் முறையா சிர்கோன் மிசைல்களை ஏவி எதிரிக்கு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியை ரஷ்யா கொடுத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். 2 இருந்து 3 நிமிஷத்துக்குள்ளேயே இலக்குகளை இதனால தரைமட்டம் ஆக்கக்கூடிய அளவுக்கு இதோட வேகமானது இருக்கு. இது ரஷ்யாவோட டெக்னாலஜி எந்த லெவலுக்கு முன்னேறி இருக்கு என்பதை உலகத்துக்கு உறக்க சொல்லி இருக்குன்னு தான் சொல்லணும். ரஷ்யாவோட இந்த தாக்குதல் எவ்வளவு துல்லியமானது மற்றும் கொடூரமானது என்பதுக்கு அவங்க செலக்ட் பண்ணிய டார்கெட்டுகள் தான் முக்கியமான சாட்சியா இருக்கு. மே 24 அன்னைக்கு காலையில உக்ரைனோட 7 முக்கியமான மிலிட்டரி ஏஆர்பியை ஒரே நேரத்தில் ரஷ்யா முடக்கி இருக்கிறார்கள்.
இது இந்த போரானது தொடங்கியதுல இருந்து இதுவரைக்கும் நடக்காத ஒரு சம்பவம். கிழக்கு மற்றும் மத்திய மற்றும் மேற்கு உக்ரைன் என அனைத்து பகுதியிலும் இருந்த இந்த விமான தளங்கள் ரஷ்யாவோட ஹைப்பர்சோனிக் மிசைல் தாக்குதலுக்கு பிறகு முற்றிலும் செயலிழந்து போயிருக்கு. குறிப்பா உக்ரைனோட தலைநகரமாக இருக்கின்ற கீவ் நகரத்தினோட நிலைமை ரொம்ப மோசமா மாறி இருக்குன்னு தான் சொல்லணும். கீவ் நகரத்தினுடைய மையத்தில் மட்டுமே 50க்கும் மேற்பட்ட இடங்கள்ல ஒரே நேரத்தில் பயங்கரமான தீ விபத்துகள் ஏற்பட்டிருக்கு. உக்ரைனோட மிக முக்கியமான செக்யூரிட்டி சர்வீஸ் அதாவது SBU அலுவலகங்கள் மற்றும் மெயின் இன்டெலிஜென்ட் டைரக்டோரேட்ஸுக்கு சொந்தமான பல கட்டிடங்கள் இந்த மிசைல் தாக்குதலால் தரைமட்டம் ஆகியிருக்கு. இந்த தாக்குதல்கள் எவ்வளவு தீவிரமா இருக்குன்னா பல மணி நேரங்கள் வரை கீவ் நகரம் புகை மண்டலமா காட்சி அளிச்சிருக்கு. இதுல இருந்தே இந்த தாக்குதல் எப்படி கொடூரமா இருந்திருக்கும் என்பதை நீங்களே புரிஞ்சுள்ள முடியும். அது மட்டும் இல்லாம ஆர்டிஎம் பிளான்ட்ல நடந்த தாக்குதல் மற்றும் அழிவு ரொம்பவே முக்கியமானது. ஏனென்றா இந்த தொழிற்சாலையில தான் உக்ரைனோட ராணுவ இன்ஜினியர்ஸ் மற்றும் நாட்டோ நாடுகளோட வல்லுநர்கள் சேர்ந்து ரிகானிசன் அண்ட் அட்டாக் ட்ரோன்களை தயாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ரஷ்யா துல்லியமா அந்த தொழிற்சாலைகளை தாக்கி அந்த தயாரிப்பு மையத்தையே மொத்தமா அழிச்சிருக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, கீவ் நகரத்துக்கு வெளியே 75 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற பீர்பா நகரத்தில் ரஷ்யா நடத்திய தாக்குதல் கூடுதல் அதிர்ச்சியை மேற்குலக நாடுகளுக்கு ஏற்படுத்தி இருக்கு. அங்கே இருந்த விமானம் பழுதுபார்க்கும் தொழிற்சாலையில் இருந்த எல்லா அசம்பிளி சொப்புகளுக்கும் தாக்குதல் நடத்தி அளிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அங்கு நிறுத்தப்பட்டிருந்த பிரான்ஸ் நாட்டு தயாரிப்பான H-225 சூப்பர் பூமா ஹெலிகாப்டர்ஸும் அந்த தாக்குதலால் சிதைந்து போயிருக்கு. அதாவது ரஷ்யாவோட தாக்குதலால் மொத்தமாக சிதைஞ்சு போயிருக்கு. மொத்தத்தில் உக்ரைன் ராணுவ கட்டமைப்பு மற்றும் தளபாடங்களுக்கு இந்த தாக்குதல் ஒரு மிகப்பெரிய ஒரு பேரடியாக விழுந்திருக்கு என்பதுதான் உண்மை. இதனால் உக்ரைனுக்கு பலத்த சேதம் ஏற்பட்டிருக்கு. அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக மட்டும் இல்லாமல் ராணுவ ரீதியாகவும் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை உக்ரைனுக்கு ஏற்படுத்தி இருக்குன்னு தான் சொல்லணும். இப்போ இந்த தாக்குதலில் வர்ற ரொம்ப முக்கியமான அதே சமயம் சர்ச்சைக்குரிய விஷயம் என்னென்னா, கீவ் நகரத்தோட தென்மேற்கு பகுதியில் அங்கே இருந்த நிலத்தடி பதுங்கு குழிகள் அதாவது அண்டர் கிரவுண்ட் பங்கஸ் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள். அந்த பகுதியில் உக்ரைனோட உளவுத்துறைக்கு சொந்தமான 2 ரகசிய பதுங்கு குழிகள் இருந்திருக்கு. அதாவது அண்டர் கிரவுண்ட் பங்கஸ் இருந்திருக்கு. ரஷ்யாவோட அந்த பிரமாண்டமான ஒரிஸ்னிங் மிசைல்கள் துல்லியமா அந்த பதுங்கு குழிகளை குறி வச்சு தான் தாக்கியிருக்கு. இந்த தாக்குதலால் அங்கே என்ன நடந்த என்ற கேள்வி உங்களுக்கு எழும்பும். நம்பகமான தரப்புல இருந்து வருகின்ற தகவல்கள் என்ன சொல்லுதுன்னா, அந்த நேரத்தில் உக்ரைன் ராணுவத்தினுடைய மெயின் இன்டெலிஜென்ட் டாக்டினை சேர்ந்த 30 உயர் அதிகாரிகள் அந்த பதுங்கு குழியில இருந்திருக்காங்க. ஆனா அதையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான சம்பவம் தகவல் என்னண்டா அவங்களோட சேர்ந்து 17 உயர்மட்ட நேட்டோ ஒபீசியலும் அங்கே இருந்திருக்கிறார்கள். இந்த தாக்குதல் நடந்த சில நிமிடங்கள்லேயே போலந்து நாட்டில் இருக்கிற ரோசாவ் நகரத்துக்கு நாட்டோ அமைப்போட 5 மருத்துவ விமானங்கள் மிக வேகமாக கிளம்பி போயிருக்கு. இது எதை காட்டுதண்டா, அங்கே இருந்த நாட்டோ அதிகாரிகளுக்கு பெரிய அளவில் உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கு என்பதைத்தான் இது வெளிப்படையாக காட்டுது. அதாவது ரஷ்யாவோட தாக்குதலால் உக்ரைனுக்கு இருந்த நாட்டோ அதிகாரிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், மிகப்பெரிய காயம் அடைந்திருக்கு அவர்களுக்கு. இதனால தான் போலந்தில் இருக்கின்ற ரோசாவ் நகரத்துக்கு நாட்டோவோட 5 மருத்துவ விமானங்கள் அவசரமா பறந்திருக்கு. இப்போதைக்கு இதனை உக்ரைனும் நாட்டோ நாடுகளும் மறைக்க பார்த்தாலும் கொஞ்ச நாட்கள்ல ராணுவ பயிற்சியின் போது நடந்த விபத்து அப்படின்னு சொல்லி நாட்டோ நாடுகளோட அதிகாரிகளும் வீரர்களும் கொல்லப்பட்டதை நாட்டோ நாடுகளை ஒப்பீசியலா ஒப்புக்கொள்ள வேண்டிய நிலைமையானது வரும். ஏன்னா ஏற்கனவே இப்படி நடந்திருக்கு. இதே மாதிரி தான் இனியும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சுருக்கமாக சொல்ல போனால் ஸ்டாரோப்ளெக்ஸ் கல்லூரி அதாவது ரஷ்யாவோட ஸ்டாரோப்ளெக்ஸ் யூனிவர்சிட்டியில் நடந்த தாக்குதலுக்கு அந்த தாக்குதலை திட்டம் போட்டு கொடுத்த அந்த மூளைகளுக்கு ரஷ்யா தன்னோட மிசைல்கள் மூலமாக சரியான ஒரு பாடத்தை போட்டி இருக்கிறார்கள். யார் யார் திட்டம் போட்டார்களோ அவர்களை அழித்து மேற்குலக நாடுகளுக்கு நேட்டோ நாடுகளுக்கு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை ரஷ்யா கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். இப்போ நாம இந்த வீடியோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். ரஷ்யாவோட இந்த அதிரடியான தாக்குதல் வெறும் ராணுவ நடவடிக்கை மட்டும் இல்லை, இது உக்ரைனுக்கும் அவங்களுக்கு பின்னாடி இருந்து உதவி செய்கிற நாட்டோ நாடுகளுக்கும் ரஷ்யா கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய தெளிவான எச்சரிக்கை. ரஷ்யாவோட முன்னாள் பிரசிடண்டா இருந்த டிமித்ரி மெத்வதேவ் அவர்கள் இதை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது ரஷ்யாவோட ஜெனரல்களுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இனிமே இது போன்ற மாசிவான மிசைல் ஸ்ட்ரைக்கை உக்ரைன் மேல தினமும் நடத்தணும், டெய்லி இந்த தாக்குதலை மேற்கொள்ளணும், ஒவ்வொரு முறையுமே இந்த தாக்குதலோட தீவிரத்தையும் வீரத்தையும் அதிகப்படுத்திக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார்.
அவரோட பார்வையில் டிமித்ரி மெத்வதேவர்களோட பார்வையில் உக்ரைன் நகரங்கள் உருக்குலைந்து போற அந்த புகைமூட்டமும் சாம்பலும் தான் எதிரியை போர் முனையில் தோற்கடிக்கிறதை விட வேகமாக மனதளவில் நிலக்குலைய வைக்கும் என்பதுதான் அவரோட கருத்து. அண்ட் ரஷ்யாவுக்கு எதிராக ஒரு தாக்குதல் மேற்கொள்வதற்கு எதிரி நாடுகளை யோசிக்க வைக்கும், பயங்கரமாக யோசிக்க வைக்கும் என்பதுதான் அவரோட நினைப்பா இருக்கு. அதாவது இனிமே மனிதாபிமானம் பார்க்க வேண்டியதில்லை, ரொம்ப கடுமையாக செய்யப்படணும் என்பதைத்தான் டிமித்ரி மெத்வதேவர்கள் வெளிப்படையாக சொல்லியிருக்கார். ஸ்டேரோபிளிக் சம்பவம் தொடங்கி இந்த மிசைல் தாக்குதல் வரைக்கும் நடந்திருக்கிற ஒவ்வொரு நிகழ்வும் போர்க்காலம் இப்போ ஒரு புதிய பரிமாற்றத்துக்கு போய்கிட்டு இருக்கிறது என்பதைத்தான் உணர்த்தி இருக்கு. ரஷ்யா உக்ரைன் மோதல் முடிவுக்கு வருமா, இல்லை இது இன்னுமே பெரிய உலகளாவிய பிரச்சனையாக மாறப்போகுதா? இதே நேரத்துக்குமான பதிலை காலம்தான் சொல்லணும். ஆனால் இன்னைக்கு இப்போ ரஷ்யா மேற்கொண்ட தாக்குதல் ரொம்ப கொடூரமாக இருக்கு. இன்னும் ரஷ்யா மீது கை வைக்க உக்ரைன் யோசிச்சா இன்னும் இதையும் விட பயங்கரமான தாக்குதல் மேற்கொள்வோம் என்பதுதான் ரஷ்யாவோட எச்சரிக்கை. ஆகவே இதற்கு உக்ரைன் எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க? மறுபடியும் சோழன் குடும்பி சும்மா ஆடாது, தாம் பிடிச்ச முயலுக்கு 3 கால் என்ற மாதிரியே உக்ரைன் ரஷ்யாவுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொண்டு மறுபடியும் ஒரு பயங்கரமான அழிவை உக்ரைன் எதிர்கொள்ள போறார்களா, அல்லது இந்த மிரட்டலுக்கு பயந்து உக்ரைன் அடிபணிய போறார்களா? இதனத்தை நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்குமென்னு நம்புகிறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு புதிதான தகவல்கள் உள்ளடங்கிய புதிய வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.